அனைவருக்கும் வணக்கம். மதுரை மாவட்ட நலவாழ்வு சங்கத்திலிருந்து அறிவிப்பு வந்துள்ளது. 24/7/2026 அன்று மாலை 5 மணி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மருத்துவர் பணியிடம் 3, ஊதியம் ரூபாய் 63,000, எம்பிபிஎஸ் படித்திருக்க வேண்டும் மற்றும் மெடிக்கல் கவுன்சிலில் பதிவு செய்திருக்க வேண்டும். மற்றும் ஸ்டாஃப் நர்ஸ் அல்லது எம்எல்ஹெச்பி 10 பணியிடங்கள் ரூபாய் 21,000 ஊதியம். டிப்ளமோ ஜெனரல் நர்சிங் அல்லது பிஎஸ்சி நர்சிங் படித்திருக்க வேண்டும். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 4 பணியிடங்கள். டிப்ளமோ ஹெல்த் இன்ஸ்பெக்டர் 2 வருட படித்திருக்க வேண்டும். 12ஆம் வகுப்பு பயாலஜி மற்றும் 10ஆம் வகுப்பில் தமிழ் கல்வி படித்திருக்க வேண்டும். ரூபாய் 17,500 ஊதியம். ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பணியிடம் 19, ரூபாய் 11,000 ஊதியம். 8ஆம் வகுப்பு கல்வி தரத்தில் எடுக்கிறார்கள். லேப் டெக்னீஷியன் 12 பணியிடங்கள், ரூபாய் 17,000 ஊதியம். ஃபார்மசிஸ்ட் 2 பணியிடங்கள், ரூபாய் 18,000 ஊதியம். டிப்ளமோ ஃபார்மசி அல்லது பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி அல்லது மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி படித்திருக்கலாம். ஏஎன்எம் 26 பணியிடங்கள், 2 வருட டிப்ளமோ கோர்ஸ் முடித்திருக்க வேண்டும். டிபிஹெச் இன்ஸ்டியூஷனில், அதாவது அவங்களுடைய அப்ரூவல் பெற்ற இன்ஸ்டியூஷனில் முடிச்சிருக்கணும். ரூபாய் 17,500 ஊதியம். அர்பன் ஹெல்த் மேனேஜர் 2 பணியிடங்கள், ரூபாய் 27,000 ஊதியமாக அளிக்கப்படும். மற்றும் ஃபிசியோதெரபிஸ்ட் 2 பணியிடங்கள், ஒரு டிரைவர் பணியிடம். அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் 1 பணியிடம். விண்ணப்ப படிவம் ஆன்லைனில் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். மேலும் அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்குறாங்க. மேலும் இந்த பணியிடங்களின் முக்கிய அம்சங்கள் குறித்து பார்ப்போம். இவை அனைத்தும் தற்காலிகமான NHM மூலம் ஊதியம் பெறக்கூடிய பணியிடங்களாகும். ஆண்டுக்கு ஒரு முறை 5% ஊதிய உயர்வு அளிக்கப்படும். வார இறுதி விடுமுறை அளிக்கப்படும். மாதம் ஒரு நாள் தற்செயல் விடுப்பு அளிக்கப்படும். அரசு விடுமுறைகள் பொருந்தும். அரசு விடுமுறை நாட்களில் நீங்கள் பணி செய்ய நேர்ந்தால் அந்த விடுமுறையை நீங்கள் அடுத்த 6 மாதங்களுக்குள் துய்த்து கொள்ளலாம். 11 மாத முடிவில் ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படும். நீங்கள் ஒரு நாள் வேலையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அடுத்த நாள் புதிதாக அந்த வேலையில் சேர்வீர்கள். இது முற்றிலும் தற்காலிகமான பணியிடமாகும். எந்த ஒரு காரணத்திற்காகவும் நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது. மேலும் MRP போன்ற தேர்வு வாரியத்தின் மூலம் நடைபெறும் தேர்வுகளில் கூட இதற்காக ஊக்க மதிப்பெண்கள் என்பது அளிக்கப்பட மாட்டாது. இது போன்ற சுகாதாரத்துறையின் பல்வேறு வேலைவாய்ப்புகளை பற்றி தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தேங்க்யூ.